சிஎஸ்கே அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் வந்து மோதி உள்ளது. அதில் சென்னை அணிக்கு வந்து தோல்வி வந்து அடைஞ்சு உள்ளது. அது காரணம் என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் நீங்கள்லாம் சிஎஸ்கே வந்து ரொம்ப பிடிச்சிங்க லைக் பண்ணிடுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த அணி உங்களுக்கு பிடிச்சா கமெண்டில் வந்து பின் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னை அணிகள் வந்து தோல்விக்கு வந்து காரணம் வந்து என்ன? ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடந்த 11வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதினார். இந்த போட்டியில தான் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணிகள் 20 ஓவர்களில் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 182 ரன்கள் வந்து எடுத்துள்ளது. இதை அடித்து தான் 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி உள்ள சென்னை சிஎஸ்கே அணிகள் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 176 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் அபாரான ஒரு வெற்றி வந்து பெற்றுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து 2வது தோல்வியை வந்து சந்தித்துள்ளது. இந்த போட்டியில தான் சென்னை தோல்விக்கான முக்கிய வந்து காரணங்கள் வந்து என்னென்ன? ராஜஸ்தான் வீரர் நிதிஷ் ராணா அதிரடி வந்து ஆட்டங்கள் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. முதல் இன்னிங்ஸின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் நிதிஷ் ராணா அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். அவர் 36 பந்துகளில் 81 ரன்கள் வந்து அடித்து வேற லெவலாக பண்ணிட்டாரு. சென்னை தொடக்க வீரர்கள் வந்து ஒரு மோசமான ஆட்டத்தை வந்து கொடுத்து உள்ளனர். எந்த ஐபிஎல் வந்து இல்லாமல் இந்த ஐபிஎல் வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம சிஎஸ்கே அணிகள் வந்து ஆட்டங்கள் வந்து கம்மியாக உள்ளது. 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணியின் தொடக்க வீரர்கள் மோசமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினர். முதல் ஓவரில் ரச்சின் ரவீந்திரா ரன்னே வந்து எடுக்காமல் அவுட் ஆகி வந்து உள்ளனர். பவர் பிளேயில் மோசமான வந்து பேட்டிங் செய்து உள்ளனர். பவர் பிளே ஓவர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மிகவும் வந்து மோசமான பேட்டிங் வந்து வெளிப்படுத்தியது. 3 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்புக்கு 5 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. திரிபாதியின் ஆட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க வீரர் திரிபாதி தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி வருகிறாரு. நேற்று நடந்த ஆட்டத்தில் அவர் 19 பந்துகளில் 23 எடுத்த நிலையில் அவுட் ஆகியுள்ளனர். திரிபாதியின் ஆட்டத்தில் மாற்றம் ஏற்படாத வரை சென்னை அணியின் தொடக்க பார்ட்னர்ஷிப் அமையாது. திரிபாதிக்கு பதில் கான்வே அணியில் களமிறங்கப்பட்டால் அணியின் சற்று முன்னேற்றம் வந்து ஏற்படலாம். மிடில் ஆர்டரின் கேப்டன் ருதுராஜ் பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் விஜய் சங்கர் மற்றும் ஷாமான் துபே போன்ற வீரர்கள் பொறுப்பை உணர்ந்து சரிவாக வந்து விளையாடவில்லை என்று ரசிகர்களுக்குள்ள வந்து விமர்சனம் வந்து வைத்துள்ளனர். ஐபிஎல் மேட்சில் பொதுவாக டோனி இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன் இப்போ ஐபிஎல் மேட்ச் வந்து எடுத்துக்கிட்டாலே எம்எஸ் தான். இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் நான் ஒரு எம்எஸ் ஃபேன் சொல்லிட்டு போகலாம். டோனி ஜடேஜா அவங்க ஆட்டம் வந்து எப்படி இருந்ததுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 16 ஓவரில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 123 ரன்கள் வந்து எடுத்துள்ளது. அணி வெற்றி பெற 4 ஓவர்களில் 54 ரன்கள் வந்து தேவைப்பட்டது. ஆனால் டோனி மற்றும் ஜடேஜா நிதான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினர். இரு வீரர்களின் நிதான ஒரு ஆட்டம் அணிக்கு வந்து தோல்வியை வந்து முக்கிய ஒரு காரணமாக வந்து அமைந்துள்ளது. 17 மற்றும் 18வது ஓவர்களில் இரு வீரர்களும் நிதான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினர். சந்தீப் சர்மா வீசிய 17வது ஓவரில் வெறும் 9 ரன்கள் மட்டுமே அடித்தனர். இதனால தான் 3 ஓவர்களில் 45 ரன்கள் வந்து எடுக்க வேண்டிய நிலைக்கு சிஎஸ்கே அணி வந்து தள்ளப்பட்டது. 18வது ஓவரை திக்ஸானா வீசினார். அந்த ஓவரில் தான் டோனி அதிரடியாக வந்து ஆடவில்லை. 18வது ஓவரில் தான் வெறும் 6 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். சென்னை அணியின் தோல்விக்கு இந்த ஓவரில் கிட்டத்தட்ட உறுதியாய் உள்ளது. பினிக்சர் ரோஸில் களமிறங்கிய டோனியின் ஆட்டம் மிகவும் வந்து மோசமாக வந்து உள்ளது. சிஎஸ்கே அணி வந்து வெற்றி பெறுவதற்காண்டி கடைசி ஓவரில் 20 ரன்கள் வந்து தேவைப்பட்ட நிலையில் டோனி முதல் பந்திலே கேட்ச் மூலம் வந்து அவுட் வந்து ஆகியுள்ளனர். பினிஷர் ரோலில் களமிறங்கிய டோலி 17 மற்றும் 18வது ஓவர்களில் மிகவும் வந்து மெதுவான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். அதனால தான் கடைசி ஓவரில் வெற்றி பெற அதிக ரன்கள் வந்து அடிக்க வேண்டியுள்ளது. ஆனால் வந்து என்னாச்சுன்னா கடைசி நிமிடத்தில் தாங்க நம்ம சிஎஸ்கே டீம் வந்து மரண தோல்வி வந்து அடைந்துள்ளது. முதல் பந்திலே அவர் கேட்ச் மூலம் வந்து அவுட் ஆக வந்து மீண்டும் வந்து ஏமாற்றம் வந்து அளித்துள்ளனர். கடந்த ஆட்டத்தின் போதுதான் 9வது விக்கெட்டில் களமிறங்கி உள்ள டோனி தற்போது முக்கிய கட்டத்தில் அதிரடியாக வந்து ஆடாமல் நிதான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். அவர் 11 பந்துகளில் வந்து 16 ரன்கள் வந்து எடுத்து அவுட் ஆகி உள்ளது. அடுத்த களமிறங்கி உள்ள ஓவருடன் 4 பந்துகளில் 11 ரன்கள் வந்து குவித்துள்ளனர். இதுல வெற்றி பெறும் வந்து முனைப்பு
ஏன்னா வருஷங்க ஐபிஎல் மேட்ச்ல எடுத்துக்கிட்டா சிஎஸ்கே டீம் தான் எப்பவும் மாபெரும் வந்து வெற்றி எடுத்துருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஆர்சிபி டீம் கிட்ட வந்து சிஎஸ்கே அணி தோத்து உள்ளது. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீம் கிட்ட வந்து சிஎஸ்கே அணி வந்து படுதோல்வி வந்து அறிந்துள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெறும் முனையில் ஆடவில்லை என்ற ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து உள்ளனர். இந்த போட்டியிலும் சரி அதோ நிலைதான் நீடிப்பதாக ரசிகர்கள் வந்து விமர்சனம் செய்து வருகின்றார்கள். பவர் ஹிட்டர் சென்னை அணியில் கடைசி ஓவர்களில் முக்கிய ஒரு கட்டங்களில் ரன்கள் அதிகமாக ஆடக்கூடிய பவர் ஹிட்டிங் வீரர்கள் இல்லாத நிலை நிலவி உள்ளது. டோனி மீதான விமர்சனம், ஏன்னா வருஷம் வந்து டோனிக்கானது அதிகம் வந்து பார்க்குற ஃபேன்ஸும் சரி இந்தியா முழுக்க வந்து உள்ளது. பெங்களூருக்கு எதிரான ஆட்டத்தின் போது நேற்று நடைபெற்றுள்ள ராஜஸ்தான் எதிரான ஆட்டத்தின் போது டோனி சரிவர விளையாடவில்லை என்று ரசிகர்கள் வந்து விமர்சனம் வந்து செய்து வந்து வருகின்றார்கள். அணியின் வெற்றிக்கு பதில் டோனி களத்தில் இறங்கி சிக்ஸர்கள் பவுண்டர்கள் மற்றும் அடித்தால் போதும் என்று சில ரசிகர்கள் எண்ணும் போக்கு நிலவதாக விமர்சனங்கள் வந்து எழுந்துள்ளது. இதோ நிலையை வந்து நீடித்தால் வந்து என்ன ஆகும்? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆட்டம் இதோ நிலையில் வந்து நீடித்தால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்பில்லை என்று விமர்சனம் வந்து எழுந்துள்ளது. முக்கிய கட்டங்களில் டோனி போன்ற வீரர்கள் முன்வரிசையில் களமிறங்கி அச்சமற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்ததால் மட்டுமே அணியின் வெற்றி வந்து உறுதியாகும். மாறாக முக்கியமாக ஓவர்களில் குறைவான ரன்களை எடுத்துவிட்டு கடைசி ஓவர்களில் வெற்றி பெற முயற்சிப்பதாக ஏமாற்றத்தை அளிக்கும் என்று விமர்சனம் வந்து எழுந்துள்ளது. மறந்துடாம இந்த ஐபிஎல் மேட்ச் இந்த டைம் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கங்க.